இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது விநாயகர் கோயில். இங்க இருக்கிறாருங்க சுவாமி. அப்படியே நடந்து போனா பெருமாள் கோயில். பெருமாள் போய் பார்க்கலாம். இது பெருமாள் கோயில். உள்ள இதெல்லாம் இருக்கிறதுனால என்னால் போய் வீடியோ எடுக்க முடியல. ஆனால் இங்கேருந்தே ஜூம் பண்ணி காமிக்கிறேன். அப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு சாமி இருக்கு. என்னன்னு தெரியல, பாருங்க. பார்க்கறதுக்கு கருப்பனார் மாதிரி இருக்காரு, ஆனால் கருப்பனார் இல்லை. அடுத்து திரும்பி விநாயகர். அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனோன்னு பார்த்தீங்கன்னா தங்காயி கோயில் வந்துடும். போய் பார்க்கலாம். இது தங்காயி, கும்பிட்டுக்கோங்க. சாரிங்க, மெயின் சாமியை காமிக்க முடியல. ஏன்னா இது இன்னைக்கு கடைசி பூவாடுங்கிறதுனால கோயிலுக்கு முன்னாடியே ஆடிட்டு இருக்காங்க. என்னால் காமிக்க முடியல. அடுத்த வாட்டி முடிஞ்சா காமிக்கிறேன். அடுத்த வாட்டி நான் வருவேன் கண்டிப்பாக. நாளைக்கு கூட வருவேன். நான் நாளைக்கு வீடியோ எடுத்து போடுறேன். நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி தான், யாரும் வரத்துக்கு மிஸ் பண்ணிடாதுங்க. ஏன்னா இது அவ்வளோ ஒரு ஸ்பெஷலான கோயில். அடியில் மண்ணில் இருந்தே வந்திருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது இன்னும் யார் கட்டினதுன்ட்டு கண்டுபிடிக்கல. வந்து பாருங்க. இது அணியார் குழந்தாபாளையம்ங்கிற ஒரு ஊரில் இருக்குது, நாமக்கல் மாவட்டம். வந்து பாருங்க, ஆசீர்வாதம் வாங்க சாமிக்கு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் நான் உங்களுக்கு ஒன்று சொல்லவே மறந்துட்டேன். ரியலி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ். நான் இந்த மாதிரி நிறையா vlogs போடுறதுக்கே யாரும் பார்க்க மாட்டேன்றீங்க. லைக் 2 or 3 வியூஸ் தான் இருக்கீங்க. ஆனால் நான் ஒரு முருகர் ட்ராயிங் வரைஞ்சி போட்டேன். ஐ வாஸ் ரியலி சர்ப்ரைஸ். அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. 164 people பார்த்துருக்காங்கடா. அது மட்டும் ஏன் தெரியல. அப்போ நான் இனிமேல் ட்ராயிங்ஸ் எல்லாம் போட்டு உங்களுக்கு பிடிக்கும்னா கமெண்ட் பண்ணுங்கன்னு போன வீடியோவில் சொல்லியிருக்கேன். யாரும் பண்ண மாட்டேன்றீங்க. பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து எந்த வீடியோ வேணும்னு சொல்லுங்கள். பாய். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப்குள்ள பரவாயில்ல, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.